குரு பகவான் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு மிக அற்புதமான வாழ்க்கையில என்ன கௌரவ குறைச்சல் உங்களுக்கு ஏற்படுச்சோ அது நிவர்த்தியா ரொம்ப அந்தஸ்தான மனிதராக நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் இப்ப நடக்கும். திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா வரன் கூடி வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப கல்யாணம் கூடி வரும். இந்த ஆண்டு உங்க மன வலிமை கூடும், தைரியம் கூடும். ஆன்லைன் பிசினஸ் பண்ற வாய்ப்பு பலருக்கு வரும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகுது. நவக்கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு நவக்கிரகங்களை சொல்றோம். இந்த நவக்கிரகங்கள்ல குரு பகவான் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார். குரு பகவானுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம்னா, ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு நன்றாக இருந்தால் அந்த ஆண் வாழ்க்கை நன்றாக இருக்கும்னு அர்த்தம். அதே போல ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இந்த குரு நன்றாக இருந்தால் அவங்களுக்கு குரு பலம் வருகிற போதுதான் கல்யாணம் ஆகுது. குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை பிறக்குது. அப்ப குரு பகவான் வாழ்க்கையுடைய எல்லா சுப விஷயங்களுக்கும் தேவைப்படுறார். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த கிரகங்கள்ல சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். நவக்கிரகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான், ராகு, கேதுக்கள் இவர்கள் தான் நீண்ட காலம் எடுத்துக்கிறாங்க தன்னுடைய சுழற்சியில. ஒரு ராசியை வந்து சேர்வதற்கு, ஒரு ராசியில இருக்கார், மீண்டும் அந்த ராசியை வந்து சேர்வதற்கு 30 வருஷம் ஆகிறது சனி பகவானுக்கு. ராகு கேது ஒரு ராசியில் இருக்காங்க, மீண்டும் அந்த ராசிக்கு பயிற்சி அடைந்து வரணும்னா 18 வருஷம் தேவைப்படுறது. அதே போல ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, குரு பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தால் நம்ம தாங்க முடியாது. நம்ம கஷ்டங்கள்ல தான் தாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அந்த நீண்ட காலம் சுற்றக்கூடிய கிரகங்கள்ல ஆண்டு கிரகங்கள் பேசுறோம். அந்த கிரகங்கள்ல குரு பகவான் தான் நமக்கு சீக்கிரம் வர. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைவதனால்தான் சர்வஜன சுயினோபவந்துன்னு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலை வருவதற்கு அந்த குரு பகவான் காரணமா இருக்க. அந்த குரு பகவானுக்கு இயற்கை சுபர் அப்படின்னு பேரு. நவக்கிரகங்கள்ல நன்மையை தரக்கூடியவர், இனிப்பு சுவைக்கு அதிபதி, கொழுப்பு சக்திக்கு அதிபதி, மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி, நல்ல மனிதர்களுக்கு அவர் அதிபதி. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த குரு பகவான் இந்த ஆண்டு நம்முடைய ராசிக்கு அவர் பயிற்சி அடைகிறாரே, என்ன நல்ல பலனை தரப்போறார் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். என் நெஞ்சிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். எப்படி பாருங்க, தனம் பஞ்சம ஸ்தானங்களுக்கு அதிபதி குரு பகவான், 2, 5க்கு அதிபதி குரு பகவான், தனத்திற்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் அதிபதி குரு பகவான். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவும் தெரிஞ்சுக்கணும், விருச்சிக ராசிக்காரங்க வெளியே பார்ப்பதற்கு இந்த பலாப்பழம் போன்றவர்கள் ரொம்ப கடுமையா பல பேர் நினைக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை எப்படிங்க அவங்களை அப்ரோச் பண்றது அப்படி? விருச்சிக ராசிக்காரர்களை கொஞ்சம் முரட்டு மனிதர்களை போலத்தான் உலகம் பார்க்குது. ஆனா விருச்சிக ராசி எப்படிப்பட்டது தெரியுமா? மிக நல்ல மனிதர்கள் சார், மிக நல்ல. விருச்சிக ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு வெளியே பலாப்பழம் போல் தெரியும், அந்த தோலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் உள்ளே பழங்களாக இருக்கிறது பாருங்க, அந்த மாதிரி பழம், இனிய பழமாக பலாச்சோலை போல மனசு உடையவங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள். பல நேரத்துல மனசுல பயம் இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில நான் இவர்களுக்காகத்தானே வாழறேன், என் அன்பை அவங்க புரிஞ்சுக்கிடலையே, இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தானே நான் சேமிக்கிறேன், என்னை போய் கஞ்சன்னு நினைக்கிறாங்களே, இந்த குடும்பத்துக்காக இந்த பிள்ளைகளுக்கு தானே நான் பாடுபடுறேன், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு பிள்ளைகள் என்னை விட்டு ஒதுக்கி போறாங்களே, ஏன்னா என்ன அன்பான மனிதரை இவங்க புரிஞ்சுக்கலையே, அன்பானவன் தானே அப்படின்னு இருக்கக்கூடிய அற்புத மனிதர்கள். இவர்களை குடும்பத்தார் புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும், குடும்பமே நல்லா இருக்கும். குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தார். நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகள், பணத்தடைகள், ஆன்லைன் மோசடியில ஏமாந்து போனவங்க பல பேர். ரொம்ப படிச்ச விருச்சிக ராசிக்காரங்க கூட பல பேர் என்ன பார்த்து சொல்லியிருக்கீங்க, ஆன்லைன் மோசடியில மாட்டிட்டேன் சார், ஏமாந்து போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே குரு பகவான், ஞானமே வடிவமான குரு பகவான்,
நல்லதையே தரக்கூடிய அந்த இயற்கை சுபர் குரு பகவான் மன்னவன் பொன்னவன் உங்கள் பாக்கிய ஸ்தானத்துக்கு வராருங்க. 9வது ஸ்தானத்துக்கு வர குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வராரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குருன்னு பேரு. சொந்த ஊர்ல வேலை வெட்டி இல்லாம வாழ முடியாம இருக்கிறவங்க கூட வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போனா 9ஆம் இடத்துல அவனுக்கு குரு நடந்துச்சுன்னா பெரிய ஆளா வந்துடுவான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குரு பகவான் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு மிக அற்புதமான பலன். வாழ்க்கையில என்ன கௌரவ குறைச்சல் உங்களுக்கு ஏற்படுச்சோ அது நிவர்த்தியாயிரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் புகழ் பெருகும். ரொம்ப அந்தஸ்தான மனிதராக நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் இப்ப நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி, இப்ப உங்க மனசு அன்பை விரும்பும். உங்கள் மனது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிறரோடு அன்பு காட்ட போகுது. உங்க குடும்பத்துல திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா வரன் கூடி வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப கல்யாணம் கூடி வரும். ரொம்ப நாளா தடை இருக்குங்க, அந்த தடை விலகும். சார் கல்யாணம் எல்லாம் ஆனவன் தான் சார்னா, ஆனா கணவன் மனைவி உறவு ஒத்து வரலையே, டைவர்ஸ் ஆகி போயிருச்சு சாருங்கிறாங்க. டைவர்ஸ் அதற்கு ஆகுமா ஆகாதான்னு சொந்த ஜாதகத்துல தெரியுமே. அதை பார்த்து நிவர்த்தி பண்ணியிருக்கலாமே. முதல்லயே திருமணத்துக்கு முன்னாலேயே ஜாதக பொருத்தங்கிறது ஏன் முக்கியம் சொல்றோம்? 10 பொருத்தம் ஏன் முக்கியம் சொல்றோம்? கட்ட பொருத்தம் ஏன் முக்கியம் சொல்றோம்? ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியுங்க இது டைவர்ஸ் ஆகிற ஜாதகம்னு. அதை பார்த்த உடனே இப்ப நம்ம வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கெல்லாம் சொல்றோம் கவனமா இருங்க, இந்த ஜாதகம் வேண்டாம், வேற ஜாதகம் பார்த்து செய்யுங்கன்னு ஏன் சொல்றோம்? முதல்லயே தடுத்துடுறோம். அதனால நல்ல வாழ்க்கை அமையுது. இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொன்னான வாழ்க்கை. முதல் திருமணம் பாதிக்கப்பட்டிருந்தா கூட 2வது கல்யாணம் கூடி வந்துடும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். இந்த ஆண்டு உங்க மன வலிமை கூடும், தைரியம் கூடும், பயணங்களும் கூடும். ஆன்லைன் பிசினஸ் பண்ற வாய்ப்பு பலருக்கு வரும். மாணவர்கள் ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் எடுத்து பிடிப்பீங்க, பெரிய வளர்ச்சி வரும். ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வேலை பார்க்குறவங்களும் உங்க ப்ரொஃபஷன் சம்பந்தமான கோர்ஸ் எடுத்து பிடிப்பீங்க, ஆன்லைன்ல பெரிய வளர்ச்சி வரும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாடு நிவர்த்தி ஆகும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சொல்லிக்கிட்டே போலாம். இந்த விருச்சிக ராசிக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் காத்திருக்குங்க. இந்த ஆண்டு முழுவதும் அன்பு அன்பு அன்பு, அதுதாங்க உங்களுக்கு. காசை விட அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூடி வரும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆலங்குடி குரு பகவான். ஆலங்குடி குரு பகவானை சென்று வழிபாடு செய்யுங்கள், அற்புதமா அமையும் உங்கள் வாழ்க்கை. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ராசியுடைய பலன்கள், இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு பார்த்தோம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறாரே, அந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் தான் இங்க பலனை சொல்லியிருக்கோம். இந்த கோச்சார கிரகம் இருக்கக்கூடிய நிலையும் நமக்கு முழுமையான பலன் இது தந்துருமா அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு அதுதான் நம்ம முக்கியமா கவனிக்கிறோம். நம்ம பிறந்த ஜாதகம் இருக்கு பாருங்க, நமக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை கிடைச்சிருக்கும். அந்த ஜாதகத்தை எழுதும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனீம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எழுதுறோம் பாருங்க. லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதுறோம் பாருங்க. அந்த இதுல பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும் எழுதுறோம் பாருங்க. அந்த ஜாதகத்துல நம்முடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு பார்க்கணும். அந்த குரு பகவானுக்கும் இந்த கோச்சார குரு பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும். என்ன டிகிரியில இவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை வைத்து கொண்டுதான் இந்த வருஷம் நமக்கு நடக்கக்கூடிய முழுமையான பலன், இந்த குரு பயிற்சியினால என்ன நல்ல பலன் முழுமையாக நடைபெறும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கிறது, இப்போ மேஷராசிக்காரங்க உலகத்தில் ஒரு 12 கோடி பேர் இருக்காங்கன்னா 12 கோடி பேருக்கு இது முழுமையாக பொருந்துமானா ஓரளவுக்கு பொருந்தி வருகிறது. பலருக்கு சார் எனக்கு இது பொருந்தலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதற்கும் இந்த குரு பகவானுக்கும் இடையில் உள்ள தொடர்பு மட்டும்தாங்க முழுமையான பலனை தரும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சியினால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு எங்கள் ராசிக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க அப்படின்னு ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். இந்த குரு பகவானுடைய பயிற்சியிலே மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும்.
சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இப்படி பரிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ மஞ்சள் நிற ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் நல்ல பலன் தரும். அப்படிங்கிறதுனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நலமும் தர நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.